வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு வந்து பச்சை வாழைப்பழம்னு சொல்கிறது. இது கேவண்டிஸ் இந்த வாழை இனத்தை சேர்ந்தது. இது கட்டை இனம். இந்த வாழை குலை போட்டுருக்கு. இதுக்கு நாங்கள் இந்த கீழே முறிஞ்சு விழாமல் ஒரு தடி ஒன்று முட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வாழை பழம் வந்து முத்திட்டு வாழை, அதாவது நாங்கள் இந்த வெட்ட போகிறோம். இந்த வாழை குலையை வெட்டி இது குட்டி வாழைக்குட்டி 2 குட்டி பெரிய குட்டியாக நிற்குது. இது கீழே வந்து ஏற்கனவே இது 2வது அடி. 1வது அடி நாங்கள் குலையை வெட்டி எடுத்துட்டோம். கீழே நின்றதை பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பெரிய குட்டி ஒரு 2 குட்டியும் சின்ன குட்டி ஒரு 2 குட்டியும் நிற்கி. இந்த வாழைக்குலை வந்து 2வது தலைமுறை, 2வது அடி. இதை நாங்கள் இப்போ வெட்ட போகிறோம். இந்த வாழைக்குலை இப்படி வெட்டுறதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லாம் இலையெல்லாம் காஞ்சிட்டு, அதாவது வாழை குலை வந்து முத்தினபடியால் இலையெல்லாம் காஞ்சிட்டு, இது குட்டி. அதில் இந்த முன்ன கொடுத்த தடியை எடுத்துட்டு இப்போ நாங்கள் இந்த குலையை வெட்ட போகிறோம். நல்ல கூரான கத்தியால் ஒரே வெட்டில் வெட்டி எடுத்தாச்சு. இதை நாங்கள் இப்போ வெயிலில் ஒரு மணத்தியாலம் காய வச்சுட்டு நாங்கள் எடுத்து பிறகு வச்சா நல்லா பச்சை நல்ல வாழம், ஒரு மருந்து இல்லாத நல்ல பழம், நல்ல ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழையை இலைகள்லாம் வெட்டி எடுத்து போட்டு அந்த வாழையை அப்படியே தூரோடு நாங்கள் வெட்டி போட்டுருவோம். இந்த வெட்டுற இதுகளை வந்து நாங்கள் வாழை கீழே கிடங்க வெட்டி போட்டு அதை புதைச்சா ஏற்கனவே நிற்கிற குட்டிகளுக்கு அது பசலையாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த இலையெல்லாம் வெட்டி போட்டு இந்த வாழை தண்டையும் நாங்கள் வெட்டி தூரோடு இல்லாமல் ஆக்க போகிறோம். இந்த கீழே நிற்குது பாருங்கள், அது ஒரு ஆமணக்குன்னு சொல்கிறது. அந்த ஆமணக்கு அது வந்து காயங்கள் வந்தால் அந்த ஆமணக்கில் பாலை வைக்கக்குள்ளே அந்த காயங்கள் மிக விரைவாக மாறும். ஒரு பச்சிலை மருந்து, அது நல்ல மருந்து. நாங்கள் இந்த வச்சு எங்கள் காயங்கள் மாறி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வாழையை தூரோடு முக்க இல்லாமல் செய்கிறோம். அப்போ இதை எடுக்கக்குள்ளே மற்ற இருக்கிற குட்டிகள் நல்லா அந்த வெயில் பட்டு நல்லா வளரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தான் ஆமணக்கு. சொன்ன